உங்களோடு தான் நான் பேசுவேன். ஒரு சொல்யூஷன் கிடைக்கும்ன்றதுல தான் மேம் நான் உங்களுக்கு இப்போ கால் பண்ணேன். சொல்லுங்கம்மா, என்ன பிரச்சனை? பிரச்சனைன்னா ஆக்சுவலா மேம் 10 வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி. சரி. ஓகே, லைக் தெரியல எனக்கு இந்த லைவ் டெலிகாஸ்ட், பட் ஸ்டில் ஐ ஹோப் ஐ கெட் அ சொல்யூஷன். இங்கே நான் எங்க ஊர்லயே நான் இருக்கிற இடத்துலயே 2-3 கவுன்சிலர்லாம் நான் செப்பரேட்டா போய் பார்த்திருக்கேன். சரிங்க. பட் ஓவர் 10 years லைஃப் ஹஸ் சேஞ்ச் மேம். கொஞ்சம் சேஞ்ச் இருக்கு. பட் வாழ்க்கையில ஏதோ ஒரு சேலஞ்சும் போராட்டம் இருந்துதான் மேம் இருக்கு. பிகாஸ் ஆஃப் மை இன்லாஸ், அவரோட அம்மா அப்பாவால. உங்களது அரேஞ்ச்டு மேரேஜா? ஆமா மேடம். ஓகே, உங்க வீட்டுக்காரர் எங்க வேலை பார்க்கறாரு, என்ன படிச்சிருக்காரு? 2 பேருமே சேம் தான் மேம். 2 பேரும் BE MBA படிச்சிருக்கோம். சரி. அவர் கரியர் வைஸ் he is doing well மேம். சரி, நீங்களும் வர்க் பண்றீங்களா? 15-20 வருஷமா his earning is more, his position is also ரொம்ப நல்ல பொசிஷன்ல இருக்காரு. நீங்க வர்க் பண்றீங்களாமா மேடம்? நீங்க வர்க் பண்றீங்களா? நானும் இப்ப 4 வருஷமா வேலை பண்றேன் மேடம். சரி, எத்தனை பசங்க? கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு டெக்னாலஜி ப்ரொஃபஷனலா இருந்தேன். நேர கல்யாணம் ஆகி வந்த உடனே ஜாயிண்ட் ஃபேமிலில இருந்தோம். அப்ப வந்து என்ன தெரியுமா மேடம், நான் ரொம்ப கிளியரா சொல்றேன் உங்களுக்கு, என்னால ஃபுல்லா சொல்ல முடியுமான்னு தெரியல. the problem is மேடம், அவருக்கு 2 அக்கா, இவர் ஒரு தம்பி, லாஸ்ட் பையன். அவங்க அம்மா அப்பாவுக்கு வந்து ரொம்ப சாரி எப்படி சொல்ல தெரியல, ரொம்ப பொசசிவ் அண்ட் செல்ஃப் சென்டர்ட் மேடம். பையன் நம்மளுக்காக இருக்கணும் அப்படின்னு நினைச்சவங்க இது. ஆனா பையனுக்கு கல்யாணம் ஆகணும்ன்றது தெரியும். ஆனா இன்னொருத்தவங்க நான் உள்ள வந்தவனே உங்களுக்கு பிடிக்கல மேடம். பிடிக்கலன்றத பிடிக்கலன்னு சொல்லாம எனக்கு நிக்க தெரியாது, உட்கார தெரியாது, எதுவுமே தெரியாது. ஐ வாஸ் a professional then also like. ஆனா எனக்கு the thought process itself between me and my in-laws were different. அவங்களுக்கு இந்த வீட்டு வேலை பண்ணணும், பூஜை பண்ணணும், அந்த மாதிரி மேடம். நான் படிச்சுட்டு நான் அந்த மாதிரி சூழலையும் வளரல. எனக்கு அதெல்லாம் கஷ்டமா இருந்தது, அதை அக்செப்ட் பண்ணேன். எனக்கு வந்து நல்லா வேலைக்கு போகணும், ஹஸ்பண்டோட லாஜிக்கலா இதுவா இருக்கணும், கூட அவங்க இருக்காங்க, எனக்கு நல்லா தெரியும் கூட்டு குடும்பத்துல தான் இருக்க போறோம்னு. பட் எந்த இதுவுமே ஸ்ட்ரீம்லைன் ஆகல மேடம். அதனால நாங்க ஒரு 3 வருஷத்துல தனியா வந்துட்டோம். சரி. ஆனா என்னன்னா மேடம், தனியா நீங்க நினைக்கலாம் என்னடா அது தனியா வந்துட்டு அப்புறம் என்ன இருக்குன்னு. ஒரே ஊர்ல தனியா இருக்கோம் மேடம். சோ தனியா வந்தவனவும் அவங்க அப்பா ரொம்ப டாமினேஷன் மேடம். ரொம்ப டாமினேஷன். நான் வந்த அப்புறம் கூட அவங்க அம்மாவை அடிச்சு எங்க மாமியார் அடிப்பாரு. சரி. ஓகே, பையனுக்கு ஹெரிடிட்டரி ப்ராப்ளம், அந்த ப்ராப்ளம் இருக்கு மேடம். சரியா? என் ஹஸ்பண்டுக்கும் அந்த ப்ராப்ளம் இருக்கு. ஒரு சாதாரண 2 வார்த்தை பேசும்போதே டக்குன்னு அடிச்சிருவாரு. சொல்லுங்க. சோ இந்த மாதிரி உன்னை தனியா வந்து சரி எப்படியா தனியா வந்து வாழலாம்னு நினைச்சாலும் சின்ன சின்ன விஷயம் தகராறு பண்றது. ஒரு வீக்கெண்ட் கூட எங்களை எங்கேயுமே வெளில போக விடாம வந்து வர்றது, நீ வான்னு உடனே போன் பண்றது, பதட்டப்படுறது, அந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணிட்டே இருந்தாங்க. பட் இப்ப 2 பசங்களும் ஆயிடுச்சு மேடம். பட் என்னன்னா அவர் ரியலைஸ் பண்றாரு அது தப்பு, எல்லாம் தெரிஞ்சு இது பண்ணாரு. ஆனா அவரோட இம்ப்ரூவ்மெண்ட் இஸ் வெரி வெரி சப்ஸ்டான்ஷியல் மேடம். ஒரு வருஷத்துக்குள்ள ஓகே நான் 4 வருஷத்துக்கு முன்னாடி பண்ண தப்பு, ஐ ஹாவ் டு மேக் அ சேஞ்ச் அப்படின்ற மாதிரி பண்றாரு. லைஃப் அவ்வளவு சந்தோஷமா இல்ல. நானும் இன்னொன்னு, இப்ப இது மிஸ்டேக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல மேடம். 4 வருஷம் முன்னாடி எங்க அம்மா சொன்னாங்க, எங்க அம்மா அப்பா வேற ஊர்ல இருந்தாங்க, நான் வந்து பாத்துக்கிறேன், நீ வேலைக்கு போய் இந்த வீட்டுல இருந்தா தானே உனக்கு பிரச்சனைன்னு சொல்ற, படிச்சிருக்க, இந்த மாதிரி வீட்டுல உட்காந்து இதே கதையே பேசாத, நாங்க வந்து சப்போர்ட் பண்றோம், நீ வேலைக்கு போன்னு சொன்னாங்க மேடம். இப்ப நீங்க வேலைக்கு போலையா? என்ன மேம்? இப்ப நீங்க வேலைக்கு போலையா? இப்ப போயிட்டு இருக்கேன் மேடம், வேலைக்கு போயிட்டு இருக்கேன். நடுவுல ஒரு பிரேக் எடுத்துட்டீங்க? இல்ல அதான் மேம், அந்த 2 பசங்க பிறக்கும் போது 4 வருஷம் வேலைக்கு போல மேம். சரி, ஓகே. சரி, இப்போ நீங்கள் வேலைக்கு போகிறீங்க, உங்கள் வீட்டுக்கார் ரொம்ப இரிட்டேட்டடாக சண்டை போடுறாரு, உங்கள் இன்லாஸ் ரொம்ப இன்ட்ரூடிங்காக இருக்காங்க. ஸோ இதுதான் உங்களுக்கு பிரச்சனை இல்லையா? என்னன்னா எங்க அம்மா அப்பா இங்க பக்கத்துல வந்து பாத்துக்கிறாங்க, எங்க அம்மா அப்பா இங்க இருக்கும்போது அவங்க வந்து பக்கத்துல இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க மேல, அவங்க தப்பு பண்ணாலும் அவங்க மேலதான் சாஃப்ட் கார்னர் காமிக்கிறாரு. எங்க அம்மா அப்பா பக்கத்துலயே இருந்து ₹1 கூட என்கிட்ட எதிர்பார்க்கறது இல்ல. எந்த இதுவும் வெறும் என் பசங்களை பார்த்துட்டு எனக்கு சமையல் பண்ணி கொடுக்கறது, அவ்வளவு சாக்ரிஃபிஷியலா இருக்காங்க. ஆனா அவங்க கிட்ட பாசமா இருக்க, பாசம் ரொம்ப பெரிய வார்த்தை. வந்தா வாங்கன்றாரு, போனா போங்கன்றாரு. பக்கத்து வீட்லயே இருக்காங்க, அவங்கள ஒரு இது கூட பண்றது இல்லை. ஏன்னா கேட்டா நீ எங்க அம்மா அப்பா கிட்ட இதுவே இல்லைன்றாரு. ஐ ஹாவ் அ ரீசன் வை ஐ எம் லைக் தட் மேடம். இப்ப பிரச்சனை ஸ்டில் மேடம், அவங்களோட இன்டர்ஃபரன்ஸ் இப்பயும் ஜாஸ்தியா இருக்கு. அவர் வந்து அவங்க இன்டர்ஃபரன்ஸ் ஜாஸ்தியா இருக்கனால தான் நான் அவங்க கிட்ட தள்ளி இருக்கேன்னு அவங்க அவர் புரிஞ்சுக்கிறது இல்ல. அதனால நிறைய சண்டை வருது. சண்டை பேசிட்டே இருக்கும்போது டக்குன்னு கையை ஓங்கிடுறாரு. அப்புறம் மாசத்துக்கு ஒரு வாட்டி நீ என்னோட இருக்க வேணா, நான் உன்னோட இருக்க வேணான்னு
இப்படியே இன்ஸ்டேபிளா இருக்கு, அன்ஸ்டேபிளா இருக்கு மேம் லைஃப். சரி, இப்போ உங்களுக்கு வந்து இப்ப இப்போ உன்னோட நானும் இது மாதிரி சொல்லியிருக்கேன். ஏன்னா எனக்கும் அடியெல்லாம், ஏன்னா பிகாஸ் ஐ ஹவ் நாட் grown up in such a situation. அவங்க அப்பா மாதிரியே நடந்துக்கிறாரு, எங்க அம்மா அப்பா கிட்ட நீ பாசமா இல்லைன்றாரு. ஏன்னா எனக்கு அது செட் ஆகல, அந்த செட்டப் செட் ஆகலன்னு சொன்னா புரிஞ்சுக்க மாட்டேன்றாரு. இதனால மாசத்துக்கு ஒரு வாட்டி ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை வருது. எங்க பக்கத்து வீட்டுல இருக்க எங்க அம்மா வீட்டுல போய் ஒரு 2 நாள் இருக்கேன், திருப்பி இங்க வரேன். பசங்க அதெல்லாம் பார்த்து தே ஆர் சோ இது மேம். அதுதான் பிரச்சனை. இப்போ இது வந்து உங்களோட வாழ்க்கையில் வந்து நீங்கள் ரொம்ப 2 பேருமே 2 ஸ்ட்ராங் பர்சனாலிட்டி ஒன்றா இருக்கீங்க. ஓகே, ஸோ உங்கள் 2 பேருக்கும் அந்த பர்சனாலிட்டி கிளாஷ்னால தான் ரிலேஷன்ஷிப் ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. ஓகே, ஸோ இப்போ வந்து இது வந்து கொஞ்சம் சிக்கல் தான். இதுக்கு வந்து சொல்யூஷன் வந்து யாராவது ஒருத்தர் வந்து புரிஞ்சுக்கிட்டு கன்ஃபரண்ட் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது. இப்போ வாழ்க்கையில் வந்து ஒன்று புரிஞ்சுக்கணும். இப்போ ஒருத்தர்கிட்ட நம்ம ஒரு அன்பாக இருக்கோம், நம்ம ரொம்ப டிவோட்டடாக இருக்கோம் அப்படிங்கிற காரணத்துக்காக அவங்க வந்து நம்மக்கிட்ட இப்படிலாம் இருக்கணும் அப்படிலாம் இருக்கணும் அப்படின்ற கனவு வந்து நார்மலாக எல்லாருக்கும் ஏற்படக்கூடிய ஒன்று தான். இப்போ ஒரு அம்மா அப்பா பிள்ளைகளை வளர்க்கும் பொழுது கூட நம்ம இவ்வளோ அன்பாக வளர்க்குறோம், இவ்வளோ எல்லாத்தையும் செய்து வளர்க்குறோம், ஸோ அதனால் பிள்ளைங்க வந்து நம்மக்கிட்ட அன்பாக தான் இருக்க போகிறாங்க அப்படின்னு உறுதியாக வளர்ப்பாங்க. எந்த அம்மா அப்பாவுமே வந்து பிள்ளைகளை வந்து பெருசானவுடனே நம்ம கூட சண்டை போட போகிறதுங்கன்னு ஒரு கனவுல கூட நினச்சி பார்க்க மாட்டாங்க. ஆனால் பல நேரங்களில் வந்து ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் ரிலேஷன்ஷிப்பில் பிளவு வருது. அதே மாதிரி காதலிக்கும் பொழுதும் வந்து நான் இவ்வளோ லவ் பண்ணுறேன், அதனால் இவங்க அப்படி இருப்பாங்க, நான் இவ்வளோ லவ் பண்ணுறேன் அப்படின்னு எல்லாருமே நினைப்பாங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃபு எல்லாம் அந்த மாதிரி. ஸோ இதில் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, நாம் இவ்வளோ லவ் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து நம்மளோட லவ் காரணமாக நம்ம லவ் பண்ணுறது. ஓகே, நமக்கு அந்த லவ் கொடுக்கறதுக்கு, நம்மளுக்கு அந்த தியாகம் பண்ணுறதுக்கு பிடிச்சிருக்கு, அதனால நம்ம செய்கிறோம். அதற்கும் நாம் மற்றவங்க மேலே வைக்கிற அபிப்பிராயத்துக்கும் நம்ம லிங்க் பண்ணுறதுனால தான் பிரச்சனை. ஸோ அதனால் இப்போ வந்து ஒரு நாம் இவ்வளோ எதிர்பார்த்தோம், இப்போ அது கிடைக்கல அப்படிங்கிற போது ஒரு ஏமாற்றம் வருது, ஒரு வலி வருது. அதை வந்து அப்படியே மாற்றாமல் அப்படியே ஏற்றுக்கணும். ஓகே, ஸோ நான் ஒன்று நினச்சேன், இப்போ வேறு மாதிரி நடக்குது. நான் இவர் வேறு மாதிரி நினச்சேன், ஆனால் பழக பார்த்தா இவர் வேறு மாதிரி. இது ரொம்ப வலிக்குது, இது ரொம்ப ஏமாற்றமாக இருக்குது என் வாழ்க்கையில், அவ்வளோதான். ஓகே, ஸோ அடுத்தது என்ன மேடம் இவ்வளோ சிம்பிளாக சொல்லிட்டீங்க அப்படின்னாக்கா, சில விஷயங்கள்லாம் சிம்பிளிஃபை பண்ணாக்கா சொல்யூஷன் கிடச்சிரும். ஏன்னா வேறு ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போ வந்து நம்ம வந்து ஒரு செடியை வைக்கிறோம், அது வந்து ரோஜான்னு நினச்சிட்டு வைக்கிறோம், அது வளர தான் தெரியுது அதில் சாமந்தி பூக்குது. சரி, நம்மளுக்கு வேண்டியதே ஏதோ ஒரு ஃப்ளவர், அதனால நம்ம வச்சோம். இப்போ சாமந்திங்கிறதுனால வேரோட தூக்கி போட்டணுமா? சரி, இல்லை வேண்டாம், இருந்துட்டு போட்டோம், சாமிக்கு வச்சுக்கலாம். சில பர்சனாலிட்டிக்கு வந்து பல முகங்கள் இருக்கும். இப்போ உங்கள் கணவர்லாம் அந்த மாதிரி ஒரு சார்மிங் பர்சனாலிட்டியாக இருப்பார். ஸோ அதனால் நீங்கள் அவரை பார்த்து திருமணம் பண்ணும்போது உங்களை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணியிருப்பாங்க அந்த ஃபேமிலி. சரி, நல்லா படிச்சிருக்காங்க, நல்ல வேலை, நல்ல ஃபேமிலி, அப்படி இப்படின்னு நீங்களும் ஒரு கணக்கு போட்டு கல்யாணம் பண்ணியிருப்பாங்க உங்கள் அம்மா அப்பா. ஓகே, ஸோ ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தா அந்த முகத்துக்குள்ளே இன்னொரு முகம் வெளியில் வருது. ஸோ இப்போ இதுதானே நீங்கள் அப்படின்னு தெரிய போகும்போது ஒரு டிசப்பாயின்மெண்ட் வருது, ஒரு வலி வருது. ஓகே, ஸோ இப்போ இது வந்து நம்ம காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக இதெல்லாம் சரியாகும். இமீடியட்டா சொல்யூஷன் கிடைக்காது. இட்ஸ் a decade ma'am, over a decade. நீங்க சொல்றது எனக்கு புரியுது. சில நேரத்துல சரி கூட ஆகாது. அந்த ஏமாற்றம் வலியோட தான் வாழ்க்கை. ஏன்னா சில பர்சனாலிட்டி வந்து மாற்ற முடியாது. இதுதான் நீங்க வந்து ஒரு சார்மிங்கா, ஒரு நல்ல ஒரு சார்மிங்கா இல்லைனா கூட ஒரு இயல்பா, ஒரு அட்லீஸ்ட் ஒரு கெட்ட வார்த்தையெல்லாம் பேசாம, ஒரு பதட்டம் இல்லாம, ஒரு நார்மலான ஒரு மனிதரா நீங்க இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி மனிதர் உங்கள் கணவர் கிடையாது. அது மாற்ற முடியுமா அப்படின்னா மாற்ற முடியாது. ஸோ அவருக்கு வந்து சிடுமூஞ்சி, உமனா மூஞ்சின்லாம் நம்ம சொல்லுவோம்ல, அது மாதிரி ஒரு சில வெரைட்டிஸ் அந்த இருக்காங்க. அது மாதிரி அவங்களுக்கு வந்து அது அவங்களா நான் சிடுன்னு இருக்கேன், இந்த மாதிரி நான் சிடுன்னு இருக்கிறதுனால எனக்கு எந்த பயனும் கிடையாது, மற்றவங்களுக்கு ரொம்ப அது வந்து துன்புறுத்தலாக இருக்குது, மற்றவங்களுக்கு துன்புறுத்தலாக இருக்குது, அது தவறு, நம்ம மற்றவங்களை வந்து பயமுறுத்துகிறோம், மற்றவங்களை வந்து கண்ட்ரோல் பண்ணுறோம், இதெல்லாம் கண்ட்ரோலிங் யுத்திகள். ஸோ இந்த இரிட்டேஷன் காமிக்கிறது, அதட்டுறது, கை ஓங்கிறது, இதெல்லாம் கண்ட்ரோலிங் டெக்னிக்ஸ். ஸோ அது வந்து அவங்க என்னைக்கு வந்து அந்த மாதிரி கண்ட்ரோல் பண்ணுறதுங்கிறது தவறு. அன்பை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணி அவங்களுக்கு வேண்டியது அன்பு. ஆனால் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா கண்ட்ரோல் பண்ணால் அன்பு கிடைக்கும்னு நினைக்கிறாங்க.
ஸோ அதெல்லாம் ஃபால்ட்டி லாஜிக். அவங்க மன ரீதியாக பாதிக்கப்பட்டிருப்பாங்க. இப்போ வெரி வெரி பிளாட்டன்ட்லி சீன். இப்போ உங்கள் மதரின்லா வந்து இவ்வளோ ஜெலசி அண்ட் பொசசிவ் அண்ட் டிபெண்ட்ன்ற போது கண்டிப்பாக அது ஒரு சரகேட் பார்ட்னர் மாதிரி அவங்க அம்மா வந்து ஒரு மாதிரி ஒரு டிபெண்டன்சி கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஆமா மேடம். ஸோ அது வந்து அவங்களோட பண்பியல் தொகுப்பில் வந்து அது அஃபெக்ட் ஆகிருக்கு. ஒரு ஆம்பிளிக்கல் கார்டு வந்து கட் ஆகாமல் இன்விசிபிள் ஆம்பிளிக்கல் கார்டு இருக்குது அம்மாக்கும் பிள்ளைக்கும். ஸோ அது வந்து அவரோட பர்சனாலிட்டியை அஃபெக்ட் பண்ணுது. ஸோ அவருக்கு வந்து உங்ககிட்ட சந்தோஷமாக இருந்துட்டாருன்னா எங்கேயோ ஒரு குற்ற உணர்வு வருமா இருக்கும். என்னடா அது அம்மா வந்து கஷ்டப்படுத்திட்டோமே நம்ம அப்படின்னு. ஸோ அதனால் இது வந்து அவங்க அம்மாவும் பர்சனாலிட்டி ப்ராப்ளம் இருக்குது. அது அப்படியே ஜெனட்டிக்காக அவங்க பிள்ளைக்கும் இருக்குது. ஸோ இப்போ உங்கள் வாழ்க்கைக்கு என்ன தீர்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஃபேர்மாக சில எல்லைகள் வச்சுக்கணும். இந்த மாதிரி மனிதர்களுடைய அன்ஸ்டேபிள், வெளியில் ஒரு முகம் வீட்டில் ஒரு முகம். அதாவது வெளியில் வந்து ரொம்ப நல்ல பேர், பெத்த போஸ்ட்டு, எல்லாருக்கும் பெரிய அச்சீவ்மெண்ட்டு, அது மாதிரி வாக் அண்ட் டாக். ஸோ இவங்கெல்லாம் வந்து டிஸ்டன்ஸ், அதாவது நெய்பர்ஸ் கிட்ட மற்றவங்க கிட்டலாம் வந்து நல்ல பேர் வாங்கிடுவாங்க. இன்டிமெசி இல்லாத இடத்துலலாம் நல்ல பேர் வாங்கிடுவாங்க. பட் இன்டிமெசி இருக்கிற இடத்துலலாம் இவங்க ஃபெயிலியராக இருப்பாங்க. நாளைக்கு வளர்ந்ததுக்கப்புறம் அந்த பிள்ளைகளோட கூட அவங்களுக்கு அபிப்பிராய பேதம் வரும். பிள்ளைகளோட உறவே சரியாக இருக்காது. ஓகே. ஸோ அந்த இன்டிமெசி ஃபேக்டர், அட்டாச்மெண்ட் ப்ராப்ளம் த்ரூ அவுட் த லைஃப் இருக்கும். ஸோ இப்போ இந்த மாதிரி இருக்கவங்களோட எப்படி வாழறவங்க எப்படி அட்ஜஸ்ட் பண்ணணும்னா, ஃபேர்மாக வந்து சில எல்லைகள் வச்சுக்கணும். அடுத்தது அவங்களோட இரிட்டேஷனுக்கு, அவங்களோட டிஸப்பாயின்மெண்ட்க்கு நாம் காரணம் கிடையாது. அது அவங்களோட பண்பியல் தொகுப்பில் காரணம். அதனால் நான் வந்து இதுக்கு கில்ட்டியாக நான் ஃபீல் பண்ண வேண்டாம், நான் வந்து இதற்காக வருத்தப்பட வேண்டாம் அப்படின்ற ஒரு இதை கொண்டு வந்துக்கணும். ஓகே. ஏன்னா பல நேரங்களில் வந்து நாம் கொஞ்சம் இதை அவாய்ட் பண்ணியிருக்கலாமோ, நாம் இந்த சண்டை வராமல் பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு நினைக்க வைப்பாங்க. அவங்க கேஸ்லைட்டிங் பண்ணுவாங்க. அவங்க வந்து மற்றவங்கள ரொம்ப அக்ரெசிவாக ஆக்கிடுவாங்க. அவங்க போக்கில் அவங்க கண்ட்ரோல் பண்ண மற்றவங்களும் அக்ரெசிவ் ஆகிடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன தோணும், இவ்வளோ ட்ராமா நம்ம பண்ணியிருக்க வேண்டாமே, நாம்ளாவது விட்டு கொடுத்துருக்கலாமே, இப்போ ரொம்ப இவ்வளோ அசிங்கமாகுதே, இந்த மாதிரி எத்தனை தடவை தான் நம்ம அசிங்கப்படுறது அப்படின்னு எல்லாம் ஒரு குற்ற உணர்வு வரும். ஸோ அப்போ நீங்கள் இனிமேல் புரிஞ்சுக்கணும், இது வந்து இந்த ட்ராமாலாம் வந்து நடக்கும், இனிமேலும் நடக்கும். ஆனால் இனிமேல் நீங்கள் புரிஞ்சுக்கணும், இது வந்து ரியாக்ட் பண்ணுறதுனால தான் வருது, நம்ம இனிமேல் இந்த அளவுக்கு ரியாக்டே பண்ணக்கூடாது. ஓகே. ஸோ நம்ம விட்டு கொடுத்துடணும். அவர் கண்ட்ரோல் பண்ண நினைக்கிறாரு, விட்டு கொடுத்துடணும். அதே நேரத்தில் ஃபேர்மாக வந்து சில விஷயங்களுக்கு மினிமைஸ் பண்ணிக்கணும். மணிரத்னமோட படங்களில் வர டயலாக்ஸ் மாதிரி எவ்வளோ ஷார்ட்டாக எஸ் நோ அந்த மாதிரி எல்லாமே ஸ்டேட்மெண்ட்டாக கான்வர்சேஷன் வந்து எப்படி ஸ்டேட்மெண்ட்டாக பண்ணுறதுன்றதை கற்றுக்குங்க. டிஃபென்சிவாக போகிறது, அஃபென்சிவாக போகிறது, அதெல்லாம் வந்து மேக்ஸிமம் அவாய்ட் பண்ண கற்றுக்குங்க. ஸோ அந்த மாதிரி இப்போ அவர் வந்து உங்களை அஃபெண்ட் பண்ண எங்கள் அம்மா அப்பா கிட்ட நீ இப்படி பண்ண அப்படி பண்ண அஃபென்சிவாக வரும்பொழுது நீங்கள் திருப்பி டிஃபெண்ட் பண்ணக்கூடாது. வச்சுக்கிட்டோம், அப்படியே வச்சுக்கிட்டோம், நான் கெட்டவ தான், சரி ஓகே நான் கெட்டவ தானே, ரைட் ஓகே தேங்க்யூ, அவ்வளோதான். மேக் இட் அ ஸ்டேட்மெண்ட். டிஃபெண்ட் பண்ணாதீங்க, அஃபெண்டும் பண்ணாதீங்க. ஓகே. டோன்ட் மேக் இட் அ கோர்ட் ரூம். வீடை வந்து எப்பவும் கோர்ட் ரூமாக ஆக்கிட்டு ஆர்கியூ பண்ணிகிட்டே இருக்காதீங்க. சரியா? அவரோட நீங்க விட்டுடுங்க. யூ ஜஸ்ட் லீவ் இட். ஓகே. உங்க பார்வையில், உங்க அம்மா அப்பா பார்வையில் நான் ஒரு கெட்டவ இருந்துட்டு போட்டோம். ஓகே நான் கெட்டவ தான், ஸோ வாட் அப்படின்னு கேட்டுட்டு போயிட்டே இருங்க. அவ்வளோதான், அவர் தகைச்சு போயிடுவார். ஓகே. ஓகே.